அடுத்தது முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகியவை ஐந்தினங்களுக்கும் உரியது அப்படின்றாங்க. இதில் முதற்பொருள்னா என்ன? உரிப்பொருள். உரிப்பொருள்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க? நம்ம அந்த உரிப்பொருள் அந்த பாடலுக்கு உரிய பொருள் என்று அர்த்தம். இப்போ சங்க இலக்கியங்கள் எழுதும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மக்கள் எந்த பகுதியில் வாழ்கிறார்களோ அந்த பகுதிக்கு ஏற்றாற் போல் என்ன பண்ணுறாங்கன்னா பாடல் அமைக்கிறாங்க. அப்போ அந்த பாடலுக்குண்டான பொருள், அதற்கு உரிய பொருள், அதுக்கு பேர் தான் உரிப்பொருள். அந்த உரிப்பொருளுக்கு பின்னாடி வர்றதான் என்னென்ன அப்படி சொல்லிட்டு கேட்டால் முதற்பொருளும் கருப்பொருளும். அப்போ முதற்பொருள்னா என்ன, கருப்பொருள் என்றால் என்ன, உரிப்பொருள் என்னென்ன, 3 வினாக்கள் உங்களுக்கு கேட்டால் சொல்ல தெரியணும். இலக்கணத்தில் வந்து இப்போ முதற்பொருள் என்றால் என்ன, கருப்பொருள் என்றால் என்ன, உரிப்பொருள் என்றால் என்ன சொன்னால், சங்க இலக்கிய பாடல்களுக்கு உரிய பொருள் உரிப்பொருள் ஆகும். அதற்கு பின்னாக அதுக்கு இணையாக வரக்கூடியது தான் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டால் முதற்பொருள். இந்த 5 திணைகளுக்கு தனித்தனியாக இருக்குது. முதற்பொருள் தனியாக இருக்குது, கருப்பொருள் இருக்குது, உரிப்பொருள் இருக்கிறது. அப்போ அந்த முதற்பொருள் என்பது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னா, அந்த முதற்பொருள் மக்கள் வாழ்கிறார்கள் இல்லையா, அந்த வாழ்க்கை அவங்க வாழக்கூடிய நிலத்தையும் அவர்களுக்கு உண்டான பொழுதையும் குறிப்பது தான் முதற்பொருள். பொழுது மாறுபடும். நம்ம ஒவ்வொரு நிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு பொழுது மாறுபடும். அதனால் அவங்க வாழக்கூடிய நிலமும் பொழுதும் முதற்பொருள் எனப்படும். அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. முதற்பொருள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, நிலமும் பொழுதும் முதற்பொருள் அப்படி சொல்லணும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, கருப்பொருள் என்பது நம்ம பின்னாடி பார்க்கலாம். கருப்பொருள் என்பதுக்கு நான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, நம்மளுக்கு ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு. ஐவகை நிலங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஐவகை நிலம் என்பது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னா, நிலங்களை வந்து ஒவ்வொன்றா பிரிக்கிறாங்க. மக்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் வந்து ஐவகை நிலங்களில் வாழ்ந்துருக்கிறாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த ஐவகை நிலங்களில் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம். முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும். மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பாலை என்பது ஒன்று கிடையாது. அந்த பாலை என்பது என்ன சொல்லலான்னு சொன்னால், குறிஞ்சி நிலமோ முல்லை நிலமோ கொஞ்சம் வறண்டு இருக்கின்ற அல்லது மாறுபட்டு இருக்கின்ற இடத்திற்கு பெயர் தான் பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் புத்தகத்தில் சுரம் சார்ந்த இடமும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மணல் சார்ந்த இடமும் என்று எழுதினாலும் சரிதான். இதில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் அதற்குண்டான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஐவகை நிலங்கள் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், முதல்ல மலையை விட்டு கீழே இறங்கினா காட்டை விட்டு வெளியே வந்தால் வயலுக்கு தாண்டின உடனே நம்மளுக்கு அந்த வயலில் தான் நம்ம வீடு கட்டி நகரமைத்து வாழ்கின்றோம். மருதம். கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். பாலைவனம் வந்து சுரம் சார்ந்த இடமும். இப்படி ஐவகை நிலங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்போ இந்த பொழுது நிலமும் பொழுதுன்னு சொன்னாங்க. நிலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன நிலம் பார்த்தோம்? ஐவகை நிலங்களை பார்த்துட்டோம். அப்போ பொழுது என்பது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டால், பொழுதை 2 வகையாக தமிழர்கள் பிரித்தார்கள். அது என்னென்ன அப்படி சொல்லிட்டு கேட்டால், பெரும்பொழுது, சிறுபொழுது. பெரும்பொழுது என்றால் என்ன, சிறுபொழுது என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஒரு ஆண்டு, ஒரு வருடத்திற்கு 6 பிரிவுகளாக பிரிப்பது பெரும்பொழுது. ஒரு வருடம் சொல்கிறியா, 1 இயர், ஒரு ஆண்டு சொல்கிற இல்லையா, அந்த ஒரு ஆண்டை 6 பிரிவுகளாக பிரித்தால் அது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னா, அது பெரும்பொழுது. சிறுபொழுது என்பது என்ன என்று கேட்டால், ஒரு நாளை 6 பிரிவாக பிரித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது சிறுபொழுது. இப்போ நம்ம அதை பெரும்பொழுது சிறுபொழுது என்ன என்பதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ இதில் என்னன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, முதற்பொருள் என்றால் என்ன, கருப்பொருள் என்றால் என்ன, உரிப்பொருள் என்றால் என்ன தெரிஞ்சுக்கணும். முதற்பொருள் நம்ம உரிப்பொருள் சொல்லிட்டேன், முதற்பொருள் சொல்லிட்டேன். முதற்பொருள் என்றால் நிலமும் பொழுதும். நிலம் ஐவகைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு உண்டான பொழுது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ பொழுது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கருப்பொருள் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம்.